லாஸ்ட் 6 மாசத்துல 500% ரிட்டர்ன் கொடுத்த சூப்பரான ப்ராஃபிட்டபிள் கம்பெனியான கியூபிட் லிமிடெட் கம்பெனியோட ஸ்டாக் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே சடனா ஆல்மோஸ்ட் 20% ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்க கண்டிப்பா இதை நோட் பண்ணிருப்பீங்க, பிகாஸ் நானும் இந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். ஓகே, இதோட ஃபாலுக்கான ரீசன் பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் கம்பெனி சைட்ல இருந்து போர்ட் மீட்டிங்கோட அவுட்கம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் தான். புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை சவுதி அரேபியால செட்டப் பண்றதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அண்ட் ரீசெண்டா இவங்களோட ரெவன்யூ growth இருக்கட்டும், ப்ராஃபிட் growth அண்ட் ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. எந்த நெகட்டிவ்ஸுமே கிடையாது. பிரச்சனை என்ன அப்படின்னா, லாஸ்ட் 6 மாசமா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அண்ட் வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஸோ இந்த அப்நார்மல் பிரைஸ் சேஞ்சஸ்னால செபி இவங்க ஸ்டாக்கை செப்டம்பர் 2025 ஏஎஸ்எம் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ கம்பெனி சைட்ல இருந்து எதுவும் ஸ்கேமோ இல்ல இன்ஃபர்மேஷன் லீக்கேஜோ இல்லாம இருக்கிறதுக்கு இந்த அடிஷனல் சர்வேலன்ஸ் மெஷரை ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நிறைய ஸ்டாக்கு ஏஎஸ்எம் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. பட் ஜனவரி 1, 2026 என்எஸ்சி ஒரு சர்க்குலரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஏஎஸ்எம் லிஸ்ட்ல இருக்கிற கம்பெனிஸோட ஸ்டாக்கை 100% மார்ஜின் ரெக்யர்மெண்ட் இருந்தா மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 500 ரூபாய் இருக்கிற ஸ்டாக்கை ட்ரேட் பண்றதுக்கு ஸ்டாக் புரோக்கர் நமக்கு கொஞ்சம் லிவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ மார்ஜின் கம்மியா இருக்கும். அதாவது 500 ரூபாய் ஸ்டாக்கை 50 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம். மிச்சம் 450 ரூபாய் நம்ம ஸ்டாக் புரோக்கர் நமக்கு லிவரேஜா கொடுப்பாங்க. ஸோ இனிமேல் இந்த மார்ஜின்லாம் கிடையாது. 500 ரூபாய் ஸ்டாக்னா அதை ஃபுல் அமௌண்ட் கொடுத்து, அதாவது நம்ம வேலெட்ல 500 ரூபாய் வச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை நம்மளால வாங்க முடியும். அண்ட் இந்த ரூலை ஜனவரி 6th இருந்து அப்ளை ஆக போகுது. அதாவது கம்மிங் டியூஸ்டேல இருந்து அப்ளை ஆக போகுது. இது எக்ஸிஸ்டிங் பொசிஷன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கும் அண்ட் புதுசா வாங்க போறவங்களுக்கும் 2 பேருக்குமே அப்ளை ஆகும். ஸோ என்எஸ்சியோட சர்க்குலர்ல போட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்ததுல இருந்தே ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஸோ இந்த கியூபிட் ஸ்டாக் இன்னும் ஃபர்தரா கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு கீழே போகுங்கிறது எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லையாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்டாக்கை பத்தி வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ கைஸ், ஜெய்ஹிந்த்.